திரு நயினார் நாகேந்திரன் கேட்ட கேள்விதான். அதிமுக பாஜக கூட்டணி, இந்த கூட்டணி அமைறதுனால யாருக்கு லாபம்? முதல் லாபம் பிஜேபிக்கு தான். அது ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா அதிமுகவுக்கும் லாபம் தான். அதுல ராமதாஸும் சேர்ந்துட்டாரு, பிரேமலதாவும் சேர்ந்துட்டாங்க. ஏதோ விஜய் ஒரு சில வார்த்தைகளை விடுறார், அவரும் வந்துட்டாருன்னா அது பலமான கூட்டணியா என்ன சொல்றாரு விஜய்? நேற்றைய கூட்டத்துல எந்த சமரசத்துக்கும் நான் ஆட்பட மாட்டேன், எதுக்கும் அப்படிலாம் பண்ணிட்டு, ஆனால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா எந்த அளவுக்கு இறங்கி வர தயார்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அவர் ஏதோ கொள்கையை மாத்திக்குன்ற அளவுக்குலாம் அவர் என்ன கொள்கையே முழுசா சொல்லலை. கூட்டணியை தவிர வேற எதுவுமே அதுக்கு அர்த்தம் இல்லை. அப்போ அவர் கணக்குல அவர் மனசுல ஏதோ சில ஆப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கோன்னு தோணுது. மக்களுக்கு நல்லதுன்னா அப்படின்னு அவர் எதை மீன் பண்றாருன்னு நமக்கு தெரியாது. ஒரு யூகம் என்னன்னா, திமுகவை வீட்டுக்கு அனுப்புறதா மக்களுக்கு சேர ஒரே நல்லது அப்படின்னு அவர் கோஷத்தை எழுப்பி, அதுக்காக நான் எந்த தியாகத்துக்கு தயார்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா, கொஞ்சம் சில தயக்கங்கள் வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு அதிமுக பிஜேபி அவர் சேர்ந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இப்ப கூட்டணி சேர்ந்த எல்லாமே அப்படித்தான் சொல்றாங்க. திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துல ஆமா, நீங்க மதவாத பிஜேபி வீழ்த்த அவர்களை ஒழிக்கின்ற பேனரை கட்டிக்கிட்டு தான் இன்னைக்கு அத்தனை கட்சி இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக. அது மாதிரி அவங்க திமுகவை ஊழல் திமுகவை ஒழிக்க வீட்டுக்கு அனுப்புன்னு ஒரு பேனரை கட்டிக்கிட்டு எல்லாம் உட்காந்தா என்ன பண்ணுவீங்க? திமுக மிகப்பெரிய த்ரெட்டா மாறும். அல்லது சீமான் என்னைக்குனாலும் சண்டை போட்டுக்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வாடாம பாரு, நீ நடுரோட்ல லாரி அடிச்சிடும் பாரு, இதெல்லாம் தாண்ட பிறகு தம்பி விஜய்ங்கிற வார்த்தையை சீமான் இன்னைக்கு வரைக்கும் விடவே இல்லை. அந்த ரெண்டு பேரும் சேர்றாங்களா? இல்ல ராமதாஸ் இன்னைக்கு ஒரு புது முயற்சி எடுத்து பார்ப்போம். ராமதாஸ் அங்க போய் சேர்ந்து 3 பேரும் சேர்றாங்க. ராமதாஸ், விஜய், சீமான். மறுக்க முடியாது. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு. அரசியல் எல்லாமே சாத்தியம் சார். களச்சூழல் அதுக்கு கம்யூனிஸ்ட் பிஜேபி ஒரு அணியில இருக்க மாட்டாங்களே தவிர மீதி எல்லாமே கலைடாஸ்கோப் தான். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறது, இங்கிட்டு வர எல்லாம் யாருக்கு என்ன கொள்கை இருக்கு? தேர்தல் அரசியல் வெக்கத்துக்கு துளியும் இடம் கிடையாது. இது ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ராமதாஸ் நினைச்சா அது சாத்தியமானதுதான். அந்த 3 பேரும் சேர்ந்து யாரோ ஒருத்தரை முழுமையா காலி பண்ணுவாங்க. அது திமுகவா அதிமுக நமக்கு தெரியாது. தொகுதிக்கு தொகுதி அது மாறுபடலாம். அது எத்தனை தொகுதியில யாரு வீழ்றாங்கிறத பொறுத்து ஆட்சியை யார் கையிலன்னு வரலாம். அல்லது அவங்க டிசைடிங் ஃபேக்டராகவே அவங்க வரலாம். ஆட்சி யார் அமைக்கணுங்கிறது எங்க கையில தான். அவங்க ஒரு 30-40 தொகுதி ஜெயிக்கிறான்னு வச்சு போற பேச்சுக்கு டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான். அப்ப கூட்டணி ஆட்சி, விஜய்க்கு ஒரு துணை முதலமைச்சர், அன்புமணிக்கு ஒரு துணை முதலமைச்சர், சீமான் ஒரு துணை முதலமைச்சர் டிமாண்ட் வைப்பாங்க. கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கலாம். எதையும் நம்ம எல்லாம் மக்கள் கையில இருக்கு. அந்த நேரத்து சூழல்கள் இல்ல கடைசி நேரத்துல சுயமரியாதை தடுக்குது, இல்ல நான் இவ்வளவு தூரம் தனியா வந்துட்டேன், நான் தொடர்ந்து தனியா தான் நிப்பன்னு சீமான் இறுதி வரை உறுதியாக இருந்தால் அது ஒண்ணு. சீமான் சொன்ன ஒரு கருத்தையும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்துறேன். கடலூர்ல நடந்த கூட்டத்தில் அவர் பேசுறார். கூட்டணி விஷயத்துல, தேர்தல் விஷயத்துல எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கவனிங்க. நீங்க இது வரைக்கும் சிவனோட ஆட்டத்தை தானே பார்த்துருக்கீங்க, இன்னும் என் ஆட்டத்தை பாருங்கிறாரு. அப்ப அதையும் நான் கூட்டணி கணக்காக தான் பாக்குறேன். அப்போ பலம் என்ன பலவீனம் என்ன? பலம் நமக்கு 8.5% ஓட்டு இருக்கு, கட்சிக்கு அங்கீகாரம். பலவீனம் என்ன? 8.5% வாங்கிட்டே இருக்கிற ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, பலவீனம். இதை நான் மாத்தி காட்டுறேன். என் ஆட்டம் என்னன்னு அவர் நினைக்கிறார். நான் எந்த தியாகத்துக்கும் எந்த முடிவுக்கும் தயார்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு திமுகவுக்கு சுத்தமா ஆகல. பிஜேபியோட கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னு அரசியல் புரட்சியில செய்தி வருது. ஓபிஎஸ் போய் பாக்குறாரு, அவரும் அந்த அணிக்கு வரான்னு ஒரு பேச்சு. இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா தெரியலாம். மேடையில இவங்க பயன்படுத்துற வார்த்தைகளை அவ்வளவு சுலபமா கடந்து போயிட முடியாது. மக்களுக்கு ஒரு நல்லது என்றால் நான் எந்த அளவுக்கும் எதையும் ஒரு பிரஸ் மீட்ல அதுவும் சொன்னார். என்கிட்ட பேசினதான் விஜய் டீம் பேசியிருப்பாங்க. அதிமுகனா ஏற்கனவே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது அந்த நேரத்துல அமையல. இப்ப 2 பேர் சேர்ந்து வாடா தம்பி 2 பேரும் சேர்ந்து போலான்னு கூட விஜயை கையை பிடிச்சு கூட்டியாந்து கூட அதிமுக அன்னைக்கு வந்தாருன்னா திமுகவுக்கு கஷ்டகாலம் தான். எல்லாம் யூகங்கள் தான். அந்த நேரத்துல இன்னொரு 6 மாசம் இருக்கு. பலரும் பல கணக்குகள் போடுவாங்க. ஆனால் அந்த அணியை ரொம்ப சுலபமாலாம் கடந்து போயிட முடியாது திமுகவால. ஒருவேளை இப்ப நீங்க சொல்ற மாதிரி தேமுதிக, பாமக இவங்க எல்லாமே ஒரு அணியில திரண்டாங்க அப்படின்னா இது திமுகவுக்கு நிச்சயமா திரட்டா தாருங்க. இல்ல இவங்க எல்லாமே 2 தான் சொல்றீங்க. அந்த 2 பேரும் அதிமுக அணியில சேர்ந்தால் ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அது எப்போனா அதுவே வெற்றி கூட்டணி எப்ப மாற வாய்ப்பு இருக்கு, டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா விஜய் சீமான் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. பாமக, தேமுதிக, அதிமுக, பிஜேபி அன்னைக்கு வந்துட்டாலே ஒன்றுபட்ட அதிமுக எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் வைக்கிறாங்கிறத பொறுத்து அந்த அணியினுடைய நிஜமான பலம் பிரதிபலிக்கும். களத்துல அவன் உற்சாகமா வேலை செய்வான். அதுல நான் சொல்றதுடைய அர்த்தம் அவ்வளவு இருக்கு. 7 தொகுதியில டெபாசிட் போனாலும் 4 தொகுதி சவுத்துல இருக்கு. இந்த உண்மையை முதல்ல எடப்பாடி புரிஞ்சுக்கணும். மதுரையில 3ஆம் இடம் சார் அதிமுக, 3ஆம் இடம். திருநெல்வேலி 4ஆம் இடம் சார்.